படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். பள்ளிக்கு சென்ற சென்னையை சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் இரவாகியும் வீடு திரும்பவில்லை என சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன சிறுமியின் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி தேட ஆரம்பித்தனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று மாயமான சிறுமி தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் ஒரு 30 வயது இளைஞரோடு இருப்பதை கண்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது சிறுமி கூறிய தகவல்கள் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்தது. சென்னையை சேர்ந்த சிறுமிக்கு அதே பகுதியில் தங்கி வேலை பார்த்து வந்த 24 வயதான ஜெகதீஸ்வரன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜெகதீஸ்வரன் சிறுமியை காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சிறுமியும் ஜெகதீஸ்வரனோடு பழகி வந்த நிலையில் வீட்டுக்கு தெரியாமல் செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெகதீஸ்வரன் தனது சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு சென்ற நிலையில் சிறுமியிடம் வேறு ஒரு சிம் கார்டு போட்டு பேசுமாறு கூறியுள்ளார். சிறுமியும் வேறு ஒரு சிம் கார்டில் இருந்து பேசிய போது தஞ்சாவூருக்கு வருமாறு ஜெகதீஸ்வரன் சிறுமியிடம் போனில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியும் யாரிடமும் சொல்லாமல் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பள்ளி முடிந்ததும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து மூலம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் ஜெகதீஸ்வரனை போனில் தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறுமி பேருந்து நிலையத்தில் குழம்பி தவித்த போது தஞ்சை அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்த 30 வயதான புவனேஸ்வரன் என்பவர் சிறுமியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். சிறுமி நடந்த அனைத்தையும் புவனேஸ்வரனிடம் கூற, அழாதம்மா, நான் உன்னை உன் காதலனோடு சேர்த்து வைக்கிறேன் என ஆறுதல் கூறி இன்னைக்கு மட்டும் என் வீட்டுல தங்கிக்கோ என்று சிறுமியை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். புவனேஸ்வரனின் மனைவி தாயார் வீட்டுக்கு சென்ற நிலையில் புவனேஸ்வரன் சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து 3 நாட்களாக கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து புவனேஸ்வரன் சிறுமியை சென்னைக்கு அனுப்பி வைக்க பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்த போது இவை அனைத்தும் தெரிய வந்தது. உடனே போலீசார் சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து சிறுமியை பெற்றோரோடு அனுப்பி வைத்தனர். பாலியல் வன்கொடுமை செய்த புவனேஸ்வரன் மற்றும் காதலிப்பதாக அழைத்து வந்த ஜெகதீஸ்வரன் என இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மொபைல் போனில் எதை பார்க்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என கவனிக்காமல் இருப்பதால் குழந்தைகள் தடம் மாறி செல்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகளை கவனிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.